நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். ஆனா, உங்க லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பாருங்க. உங்க லக்னாதிபதி ஆட்சியா இருக்காரா? உச்சமா இருக்காரா? மூல திரிகோண வீட்ல இருக்காரா? நட்பு வீட்ல இருக்காரா? பகை வீட்ல இருக்காரா? 6, 8, 12ல மறைஞ்சிருக்காரா? சூனிய ராசிகள்ல இருக்காரா? லக்ன சந்தி, ராசி சந்தியில இருக்காரா? இதெல்லாம் நீங்க பாத்துங்க. ஏன்னு கேட்டா, உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலிமையா இருக்காரோ, அத பொறுத்து தான் ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிற கிரகம் ஒருபோதும் கிடக்கூடாது. லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலிமையா இருக்காரோ, அந்த வலிமைய பொறுத்து தான் உங்க வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. லக்னாதிபதி யாருன்னு பாருங்க. அந்த லக்னாதிபதிக்கு உண்டான கிரகம் யாருன்னு பாருங்க. அந்த கிரகத்த வழிபட்டு வாருங்கள். அந்த கிரகத்த எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாமோ, அந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுனா, நிச்சயமா உங்க ஜாதகத்துல வளம் பெறும், நலம் பெறும், வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா கிடைக்கும். அப்போ ஒரு ஜாதகத்த வலுப்படுத்துறதுக்கு லக்னாதிபதியுடைய தன்மை மிக மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.